கேரளாவில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, தெலுங்கானா உள்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஐயப்ப பக்தர்கள் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு காலங்களில் தரிசனத்துக்காக கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியன்று மாலையணிந்து 48 நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டுக்கட்டி தலையில் சுமந்து சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம். இந்தாண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டிச் செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியான வருகிற 16ஆம் தேதி கோவில்களுக்கு சென்று மாலையணிந்து விரதம் தொடங்குகிறார்கள். அதன்படி திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களான மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவில், கண்டோன்மென்ட் ஐயப்பன் கோவில், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவில், துறையூர், முசிறி, திருவெரும்பூர், லால்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் வருகிற 16ஆம் தேதி அதிகாலையில் இருந்தே சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலை அணிந்து விரதம் தொடங்குகிறார்கள். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவதற்காக இன்று முதலே கடைகளில் துளசி மாலைகளை வாங்குவதற்காக படையெடுத்து சென்ற வண்ணமாகுள்ளனர். இதனால் திருச்சி மாநகரில் பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் விரதம் தொடங்கும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த கடைகளில் துளசி மாலை மற்றும் முத்துமணி மாலைகள் விற்பனை படுஜோராக நடந்து கொண்டிருக்கிறது.